வணக்கம். சீதாஸ் பேஜஸ் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி சூப்பர் சிங்கர் வந்து செமிஃபைனலுடைய 2வது பாகம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபரான் தான் பாட வந்தார். காற்றே என் வாசல் வந்தாய் அந்த பாட்டு. அப்படியே அந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் அவர் பாடும்போதே நமக்கு அப்படியே பயங்கரமாக பிடிச்சி போகுது. அது ரொம்ப சாஃப்டான ஒரு வாய்ஸில் இந்த பாட்டை எப்படி பாடணும் அந்த ஃபீலிங்ஸை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணார். அவ்வளோ ஒரு சாஃப்டாக எந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் கொடுத்து எந்த மாதிரி ஒரு வாய்ஸில் பாடணுமோ அப்படி பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஆஸ் யூஷுவல் சில குறைகள் இருக்குது, கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு கோல்டன் கொடுக்கப்படலை. இதில் வந்து இவங்கெல்லாம் டெக்னிக்கலாக பார்க்குறவங்க, பட் மிஷ்கின் வந்து வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அவர் நிறைய மியூசிக் நாலேஜ் இருந்தால் கூட வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவருடைய கமெண்ட் என்ன வந்ததுன்னா, நீ இந்த பாட்டை பாடின அப்படியே அதில் லயிச்சு போய் பாடினேன், அந்த பாட்டு தான் நீ தான் அந்த பாட்டு அப்படின்னு சொன்னார். அதுவே அவருக்கு ஃபரானுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஸோ கோல்டன் பஸர் கொடுக்கலன்னா கூட இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டோடு போகும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக பண்ணார். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே டேலண்டட் தான், பட் வந்து ஒரு கோல்டன் பஸர் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன உற்சாகம் தான். அது கிடைக்காம போகும்போது ஒரு வருத்தம் இருக்குது. அது வந்து எல்லாம் பெரியவங்க தானே அப்படின்னு, பெரிய ஆர்டிஸ்ட் தானே, பெரிய பாடுறவங்க தானே நம்ம நினைக்க முடியாது. உண்மையாக சொல்லணும்னா ஒரு கலைஞனுக்கு தான் அந்த பாராட்டுக்காக ரொம்ப ஏங்குறவங்களாக இருப்பாங்க. அவங்க அந்த கலைஞரை வந்து ஒருத்தர் உண்மையாக உணர்ந்து பாராட்டும் போது ரொம்ப 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 பெரிய சந்தோஷம் இருக்கும். அது இன்றைக்கி ஃபரானுக்கு ஒரு மிஷ்கின் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அனுராதா வந்து மிஷ்கின்க்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. மிஷ்கின் ரொம்ப டச் ஆகிட்டார். அப்போ அவர் சொன்னார், இது போகும்போது என்னை நிறைய பேர் தடுத்தாங்க, நம்ம இமேஜ் கெட்டுடுன்ற மாதிரி ஏதோ யாரோ சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மீறி தான் வந்தேன் நான் இந்த ஷோக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் எடுத்த டெசிஷன் ரொம்ப நல்ல டெசிஷன்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். எவ்வளோ பேக்கேஜ் இருக்கும் நம்ம பின்னால், ஆனால் இங்கே வரும்போது அப்படியே ஒரு பியூராக ஒரு கோவிலில் வந்து இருக்கிற ஃபீலிங் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நாளும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கு வந்ததுக்கு அப்படின்னு சொன்னார். இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. இங்கே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு டேலண்ட்டும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அதை சொன்னார், ரொம்ப நெகிழ்ந்து சொன்னார் அவர். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உன்னியும் திசாதனாவும் பாட வந்தாங்க. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் அந்த பாட்டு. நிஜமாலுமே உன்னி அவருக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் டச் ப்ளஸ் ஏஜ் எல்லாம் இருக்குது. திசாதனா பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக பண்ணாங்க. திசாதனா வாய்ஸாக இது அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு. ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்க. இதுக்கு அடுத்ததாக ரியால் காம்படிஷன் தர்ஷனா வந்தாங்க. தக 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 தகவன்னு ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு பாடவா அந்த பாட்டு தர்ஷனா பாடினாங்கன்னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஃபுல் ஓப்பன் வாய்ஸ், ரியலாக போய் உட்காந்து பார்க்குற ஒரு ஃபீலிங் வந்தது. அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ், நிறைய மாடுலேஷன்ஸு, அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ டஃப்பான வார்த்தைகளை மறக்காமல் பாடினதாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களுக்கு ஈக்குவல் அவங்க தான். பட் இவங்களுக்கும் சரணம் நல்லா இருந்தது, பல்லவி நல்லா இல்லை, அந்த மாதிரி ஏதோ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. பட் இங்கேயும் மிஷ்கின் சொன்னது ஒரு விஷயம். அவர் சொன்னார், நீ வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட், நீயே என் மனசில் வந்து நீ நம்பர் 1 நீயே, அடுத்தது தவசீலி, உங்களை மாதிரி பாடவே முடியாது அப்படின்னு ஒரு ஓப்பனாக சொல்லிட்டார். மேபி அவர் இந்த மாதிரி ஜட்ஜாக போனதில்லை நமக்கு தெரியும், ஸோ பார்த்ததில்லை அப்படின்னு கூட நினைக்கலாம். மனசில் படுறதை அப்படியே சொல்லிடுறாரு. ஸோ அவர் சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தர்ஷனா பார்த்தாங்க. அனுராதா பாராட்டினாங்க, பட் டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் கோல்டன் கிடையாது. மிஷ்கினும் மீனாட்சியும் சேர்ந்து ஒரு பாட்டு, ஒரு ஜீவன் அழித்தது அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். ஒரு மாதிரி சாஃப்ட் மெலடி தான் அது. ரொம்ப அழகாக பாடினார். மிஷ்கின் வந்து அனதர் சிங்கர், அது அடுத்த படத்துக்கு புக் பண்ணக்கூடிய ஒரு சிங்கர் இஸ் ரெடி அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார். நிஜமாலுமே அவர்கிட்ட நான் பார்க்குற வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பாட்டையுமே அவர் வந்து அந்த சீனோடு கனெக்ட் பண்ணி அந்த சீனுக்கு இது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி அந்த பிஜிஎம் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கு, எதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு.
அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கம்போசர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கம்போஸ் பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு வெளியில் ஒரு பாட்டாக தான் கேட்குறோமே தவிர இவ்வளோ நுணுக்கமாக நம்ம பார்க்குறதில்ல. அது அவர் நுணுக்கமாக போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது வந்து இந்த இந்த அப்கமிங் சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மியூசிஷியன்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பாலப்பிரியா வந்தாங்க. தித்திக்குதே அந்த பாட்டு, அது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலென்ற தீப்பொறி ஒன்று அப்படி ஆரம்பிக்கும். அந்த தித்திக்குதே சாங் எல்லாருக்குமே தெரிஞ்ச சாங் தான் அது. ஸோ அதை வந்து பாடினாங்க. நான் ஒரு இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கேன், பாலப்பிரியா வாய்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு. இன்றைக்கி நிஜமாக நான் அது பாடும்பொழுது நான் நினச்சிக்கிட்டேன், தித்திக்குதேன்னு பாடுறாங்களே, இவங்க பாடுறதே இவ்வளோ தித்திக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் மனசில். ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி மிஷ்கினோ தான் சொன்னார், உங்கள் பாட்டு ரொம்ப தித்திக்குது தான் அப்படின்ற மாதிரி அவரும் கமெண்ட் பண்ணார். ஸோ உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதனால் இது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உனக்குன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னார். உங்களுக்கும் சொல்லப்பட்டது, நீ நல்லா ஆரம்பித்த அப்புறம் நடுவில் போயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. தென் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கவுண்டவுன் ஆரம்பிச்சுது. ஒன்றா சொல்லி வந்து கடைசியில் அனௌன்ஸ் பண்ணது தவசீலி. இந்த செமிஃபைனலில் வின் பண்ணது தவசீலி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. தவசீலி எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன், டோட்டலி தெரியாதுன்னு நினைக்கிறேன். பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள நம்ப முடியாத எழுந்து வந்தாங்க. அப்படியே சிங்கின் ஆச்சு, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல, அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டாங்க, அவங்க அம்மாவும் அழுதுட்டாங்க. எதிர்பார்க்கலைன்றது நல்லா தெரியுது. ஸோ இல்லை, அப்பாவை வந்து சொன்னாங்க, அவங்க அப்பாவை பெருமைப்படுத்துறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. தவசீலி பேரை அனௌன்ஸ் பண்ண உடனே தவசீலி அழுறாங்க, அவங்க அம்மா அழுறாங்க. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆப்ரஹாமும் அழுதார். அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருந்தது. ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்கிறவர் சிஸ்டராக தான் நினைக்கிறாரு அப்படின்னு அவர் அழறாரு. அதே மாதிரி என்ஜாய் பண்ணும்போது தவசீலிக்காக அப்படி ஒரு கிளாப் பண்ணார். ஸோ இது ஒரு நல்ல பாண்டிங். இவங்க இந்த சீசனில் நான் பார்க்குறது ரொம்ப நல்ல பாண்டிங் இருக்குது எல்லாருக்குமே. யாருமே யாரையுமே பொறாமையாக பார்க்கல. அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஜென்ரேஷன் வந்து இப்படி வருதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதோட முடியல. இப்போது ஒரு சின்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஃபைனலிஸ்ட் இருக்காங்க, அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கவுண்ட் டவுன் ஆரம்பிக்க சொன்னார். திருப்பியும் கவுண்ட் டவுன் ஆரம்பித்து சரண் தான் அடுத்த ஃபைனலிஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சரணும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு பேச கொடுத்தால் கூட அவரால் பேச முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அழுதுகிட்டே தான் பேசினார். அவங்க அப்பா வரல. அவங்க அப்பாவை பற்றி சொன்னார், இவ்வளோ வேர்வை சிந்தி தான் என்னை எல்லாம் படிக்க வச்சார், எல்லாம் பண்ணார், அவருக்கு வந்து ஒரு பெருமை வாங்கி கொடுக்கணுன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு. ஸோ அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப மூவ் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்களும். ஸோ ஃபைனலி 5 பேர், நிக்கில், டிசாதனா, மீனாட்சி, தவசீலி அண்ட் சரண், இவங்க 5 பேரும் செலக்ட் ஆகிருக்காங்க ஃபைனலுக்கு. இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுன்னா, இப்போது இன்னும் வைல்ட் கார்டு என்ட்ரியும் வரும். பாடிட்டு போனவங்கெல்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரியும் வரும். இப்போ இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காம்படிஷன் வச்சு இதிலிருந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரும் வாரங்கள் இன்னுமே டஃப்பாக தான் இருக்க போகுது அப்படின்னு நல்லா தெரியும். யார் வராங்க, அடுத்தது யார் செலக்ட் ஆக போகிறாங்கன்றதையும் பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன்.